இந்தா நீ கேட்ட பொருள். அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, எல்லாத்தையும் காப்பாற்றுமா. ஆமாடி, என்ன பண்றது? இப்போதான் ஃபோன் வந்துச்சு, உங்கள் பெரியப்பா இறந்துட்டா. என்னங்க சொல்றீங்க? ஹலோ அண்ணா, விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம். அந்த அம்மனுக்கு பூஜை பண்ணுறதை பார்க்குறப்ப எங்கள் அண்ணனையே பார்க்குற மாதிரி இருந்துச்சுப்பா. இப்போ பரவாயில்ல, ஒரு நாள் நீ கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ரேணுகாவை காணும்டா. யாரோ 18 வயசு பையன் கட்சிப்பால வச்சு கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா. சீக்கிரம் வாங்கண்ணா, போய் காப்பாற்றலாம். எனக்கு தெரிஞ்ச ஆத்து பாலத்துக்கிட்ட தான் போயிருப்பாங்கண்ணா. வாங்கண்ணா, சீக்கிரம் போகலாம். டேய் அண்ணா, ஏன் இப்போ பார்த்து உருனே இருக்க? நான் டேய், யாரா நீ ஜோக்கர்? கேட்டே இருக்க, யாரா நீ? டேய், என்னாச்சு? பரசு, யாரோ அழுகிற மாதிரி கேட்குது. உனக்கும் கேட்குதா? டேய், இங்க வாடா. கொஞ்சம் உள்ள போய் பாருடா. ஏய் சித்தப்பா, அண்ணன் பொறுப்பில் அந்த கோயில் இருந்துச்சுப்பா. இனிமேல் நீ தாப்பா இதை எடுத்து வழி நடத்தணும். உன் பொறுப்பில் அந்த கோயிலை ஒப்படைக்கிறேன்ப்பா. சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்குறேன். நேற்று வந்து அண்ணாதான் அந்த ஊமை பையனுக்கு தூக்கி இந்த கோயில் பதிவு நீ கொடுத்துருக்குற. நீ டேய் ஊமை, உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
வாடா உட்காரு. இது என்னன்னு தெரியுதா? இது அங்கே எடுத்தோம்ல, இதுதான். அதை பாரு. இப்படி தான் நானும் சாத்தானேன். இது ஒரு பொண்ணோட கண்ணு. இப்படித்தான் இந்த பையன் ஒவ்வொரு பொண்ணாக கடத்திட்டு போய் அந்த டீலர்கிட்ட கொடுத்துட்றான். அந்த டீலர் என்ன பண்ணுறான்னா, இந்த பாடியிலேருந்து கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கண்ணை மட்டும் கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடியில் ஹியூமன் ஆர்கன்ஸ் என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுக்கிறானுங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஸ்கின்னு, ஹேரு, ஒரு ஹியூமன் பாடிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா பொருளுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஸ்பெசிஃபைடாக ஒரு கண்ட்ரினா ஒரு ஆர்கன் மட்டும் தான் எடுக்கிறாங்க ரிப்பீட்டடாக. அதுதான் ஏன்னு புரியல. ஒன் சார் யாரோ வர மாதிரி இருக்கு. அண்ணா வாமா. ரேணுகா எப்படி இருக்காண்ணா? இப்போ பரவாயில்லம்மா, அவுட் ஆஃப் டேஞ்சர். எங்கே இருக்காண்ணா? இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான்மா இருக்கா. எந்த ஹாஸ்பிட்டல்? ஆர்கே ஹாஸ்பிட்டல்மா. அப்படியா, ஓகேண்ணா, நான் ஹாஸ்பிட்டலில் சரிம்மா, நீ பார்த்துப்போ. எல்லா கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு பாட்டு எடுத்துகிட்டு நம்ம நாட்டிலேருந்து மட்டும் ஏன் கண் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. டேய், இந்த நியூஸை பாரு. பிரபல தொழிலதிபர் ஹைப்பர் என்பவரின் ஒரே தம்பியான வினோத் என்பவரது உடல் ஆத்துப்பாலம் காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. நீ எதுவும் கவலைப்படாத, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன், நான் பார்த்துக்கிறேன். விசாரணையில் அங்கு சுற்றித் திரியும் சிறுத்தை புலிகள் அவரை கொன்றிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. தம்பி, என்ன தம்பி, நீங்க என்ன பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரியாத? பயப்படாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். நீ நேற்று அடிக்கலான்னு போனேன், ஆனால் அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் அடி வாங்கினதான் நினச்சேன். அப்புறம் நீ எந்திரிச்சு அடிச்ச. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? தர்ம கர்ம நிர்வஹண கோரின தர்ம கூண துர்ஜய சமம